வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. கோபத்தினால் அவன் அடிக்கடி தன்னை சுற்றி இருப்பவர்களை காயப்படுத்தினான். அவன் செய்வது தவறு என்பதை அவன் தந்தை அவனுக்கு உணர்த்த நினைத்தார். அவர் தந்தை மகனிடம், மகனே, நீ உன் கோபத்தை குறைத்துக்கொள், இப்படி அடிக்கடி கோபப்படாதே என்று கூறினார். அதற்கு மகன், அப்பா, என்னால் என் கோபத்தை குறைக்க முடியவில்லை அப்பா என்று கூறினான். உடனே அவனுடைய தந்தை சிறிதளவு ஆணியை அவன் கையில் கொடுத்து, எப்பொழுது எல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் சுவற்றில் இந்த ஆணியை அடி என்று கூறினார். அவனும் அவன் தந்தை கூறியது போல கோபம் வரும்பொழுதெல்லாம் சுவற்றில் ஆணியை அடிக்கத் தொடங்கினான். முதல் நாள் 10, மறுநாள் 8, அடுத்த நாள் 7 என்று படிப்படியாக ஆணி அடிக்க அடிக்க அவன் கோபம் குறைந்தது. அவன் தந்தையிடம் சென்று, என் கோபம் குறைந்து விட்டது என்றும் மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து விட்டேன் என்றும் தந்தையிடம் கூறினான். உடனே அவன் தந்தை, சரி மகனே, கோபம் வராத நாளில் ஒவ்வொன்றாக இந்த ஆணியை சுவற்றிலிருந்து பிடுங்கிவிடு என்று கூறினார். அவனும் அதை போல் செய்தான். அவன் தன் அப்பாவிடம், இந்த ஆணிகளை எல்லாம் 45 நாட்களில் நான் பிடுங்கிவிட்டேன் என்று, இந்த 45 நாட்களாக எனக்கு கோபம் வரவில்லை என்று பெருமையோடு கூறினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கி விட்டாய், ஆனால் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபமும் அதுபோல் எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கும் என்று கூறினார். உடனே அந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்தான். தன் தவறுக்காக தன் தந்தையிடம் மன்னிப்பும் கேட்டான். இனிமேல் யாரிடமும் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டேன் என்று உறுதியும் அளித்தான். குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் யாரிடமும் கோபப்படாமல் இருக்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.